வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி பிடிக்கும். ஈவன் உப்மா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த உப்மா ரொம்ப பிடிக்கும். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி உப்மா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய பெரிய கடல்ஸாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸஸாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஒதுக்கும் போது எல்லா பக்கமும் அது நல்லா உப்பு காரம் கோட்டாகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இட்லியுமே இந்த மாதிரி உதுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பருப்பு வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிறது இல்லைன்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க. பருப்பு ஆட் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு கருகிடும், லோ ஃப்ளேமில் இருந்தால் கடிக்கவே முடியாத அளவுக்கு ஹார்ட் ஆகிடும். ஸோ பருப்பு ஆட் பண்ணும்போது எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கோல்டன் கலர் வந்த உடனே நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பருப்பு உங்களுக்கு கருகாது. நான் பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது சாம்பார் தூள், மிளகாய் தூள் அந்த மாதிரி ஆப்ஷனல் எது வேணாலும் மாற்றிக்கலாம். எனக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களோட அக்கார்டிங் டு என்ன டேஸ்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. நல்ல வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப கோல்டன் கலர் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா வெந்து வந்தால் சரி, கண்ணாடி பதம் அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான உப்பு ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் இட்லி குக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். அந்த இட்லி உப்புமால ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மஞ்சள் தூள்லேருந்து தான் வருதுன்னு சொல்லுவேன். இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம், பச்சை மிளகா ப்ளஸ் இந்த மஞ்சள் தூள், எண்ணெய் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடும்போது அது ஈவனாக எல்லா சைடும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளோட அந்த காரம் எல்லா பக்கமும் உப்பு காரம் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்லாவே இட்லி ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகி நம்மளோட இட்லி உப்மா ரெடி ஆகிடுச்சு. ஈவன் உப்மா சாப்பிட பிரியப்படாதவங்க கூட இட்லி உப்மாவை விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு இட்லி சாப்பிட கூட பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு கூட இட்லி உப்மாவாக செஞ்சு தரும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த இட்லி உப்மாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.